வணக்கம் தோழர்களே. உலகம் முழுவதுமே இந்தியாவை பற்றிய பேச்சு தாங்க நேத்து. பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக பயங்கரவாதிகளினுடைய கூடாரங்கள் மீது குண்டு போடப்பட்டிருக்கிறது. நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவால. இது ரெண்டு விதமான அதிர்வலைகளை இந்தியாவிலே உருவாக்கி இருக்கிறது. ஒரு பக்கம் மோடியினுடைய புகைப்படத்தை வச்சு அவருடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். பாஜக காரர்கள் எல்லாம் லட்டெடுத்து வீதி வீதியா மக்களுக்கு லட்டு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கொடியை கையில வச்சுக்கிட்டு பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பல விதங்களாக பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு சமூக வலைத்தளங்கள்ல மோடிக்கு பாராட்ட கொடுத்துட்டு பாகிஸ்தானை அழிச்சிட்டோம், பாகிஸ்தானை முடிச்சிட்டோம், பாகிஸ்தான் அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. காசாவுல நடந்த போர்ல இருந்த காட்சிகளை, அங்க நடந்த காணொலிகள் எல்லாம் எடுத்து இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்ததாக பல காணொலிகள் போடப்பட்டுச்சு. அதெல்லாம் ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் அது சரியில்லை, அது தப்பு அப்படின்னு நிறைய இடத்துல சரி பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் இடையில நிறைய காணொலிகள் போர் குறித்து பேசியிருந்தது. போர் அவசியமற்றது, போர் தேவையில்லாதது, இங்கே பாதிக்கப்படுவதை போல அங்கேயும் மக்கள் சாமானியர்கள் பாதிக்கப்படுவாங்க, அது மட்டும் இல்ல ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் டவுன்ல போகும். அதே போல நேத்து பங்குச்சந்தை விழுந்து விட்டது. பொருளாதாரம் டவுன்ல போறது மட்டும் கிடையாது, அந்த நாட்டுல பெரிய வேலை இழப்பு ஏற்படும், பெரிய உயிர் சேதம் ஏற்படும், ஒரு பதற்ற நிலை ஏற்படும். இதோட சேர்ந்து இன்னும் அடிப்படையான கட்டமைப்புகள் சிதைக்கப்படும். எனவே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று பலரும் பேசியிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும். கூடுதலாக என் கண்ணில் பட்டது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் போரால யாருக்கும் பயன் இல்லை, நீங்க பயங்கரவாதிகளை பிடிங்க, அவனை இந்திய தண்டனை சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது, ஆனா சாமானிய மக்கள் மேல எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கங்க அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. சோ ஒரு பதட்டமான சூழ்நிலையில தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. சிந்தூர்னா என்ன? சிந்தூரம்னா குங்குமம், அப்படிதான். குங்குமம் அப்படின்ற பேர்ல ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஏன் குங்குமம்? 26 பேருடைய வீடுகள்லயும் இழப்பு நடந்தது. அந்த 25 பேர் இந்துக்களாக இருந்தாங்க, ஒருத்தர் இஸ்லாமியர். அப்ப 25 பேருக்கும் கணவனை இழந்ததுனால குங்குமத்தை இழந்திருப்பாங்க, அலங்காரத்தை இழந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில பலதை இழந்திருப்பாங்க. அதை அடையாளமா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இத பலரும் எதிர்த்தாங்க இந்த பேரையே. ஏன் இந்த பேரை எதிர்த்தாங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய எம்பி கடுமையா இந்த பேருக்கு எதிர்த்தாரு. முதல்ல இந்த பேரே பிரிவினவாதத்தை உருவாக்கக்கூடிய பேரு, ரெண்டாவது இந்த பேரே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஓட்டை திரட்டுவதற்கான ஒரு பேரு. குங்குமம் அப்படின்றது இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் பெரும்பாலும் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பேர்ல நீங்க ஒரு ஆபரேஷன் சொல்றது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு மகுவா மாஜி என்கிற எம்பி, பெண் எம்பி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சினிமாக்காரர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா ரஜினிகாந்த், இது தொடக்கம்தான், முடிகிற வரை விடமாட்டோம் அப்படின்னு அவரு, ஒரு மன்னன் எவ்வழியோ அவ்வழியே நாங்களும் அப்படின்னு இளையராஜா, அதுக்கப்புறம் இவரு சிவகார்த்திகேயன் அவர் ஒரு பக்கம், இப்படி பலரும் சினிமாக்காரர்கள் பயங்கரமான தெரிக்க விட்டீங்க, பயங்கரமா நடுங்க விட்டுட்டீங்க, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதுக்கு ஏத்த மாதிரியே நிறைய பேரு பாகிஸ்தான் அழிந்து விட்டது அப்படின்னே போட்டாங்க. ஆனா இந்தியா ராணுவ வீரர்களை வைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட்ல 2 படைகளை தலைமதாக்கிய பெண்கள் பேசுறாங்க. ஒரு ராணுவத்திற்கு செயலாளராக இருப்பார் இல்லையா, அவர் ஒருத்தர் பேசுறாரு. இந்த 3 பேருடைய பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சா நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்வதேச எல்லையை தாண்டி போரிட்டா அது போர்க்குற்றமாயிரும். அப்ப சர்வதேச எல்லையை தாண்டி 9 இடங்கள்ல நாங்க குண்டு போட்டோம் சொல்றாங்க இந்திய படை. அந்த 9 இடங்கள்ல 2 இடம் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், 6 இடம் பாகிஸ்தானுக்குள்ள குண்டு போட்டது. இந்த குண்டு போட்டதை நாங்க பொதுமக்கள் மீது போடவில்லை, இந்திய அரசு சொன்னது. இந்திய அரசின் சார்பாக 2 படை தளபதிகள், இன்னொருத்தவங்க செயலாளர் பேசுனதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா மக்கள் மேல குண்டு போடல. 1, பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இந்திய ராணுவம் செய்யல. 2, எங்களுடைய நோக்கம் பயங்கரவாதத்தை ஒழிப்பது, எனவே பயங்கரவாதிகளினுடைய அந்த முகாம்களின் மீது மட்டும்தான் நாங்கள் திட்டமிட்டு குண்டு போட்டோம். நாங்க வேற யாருக்கும் தொந்தரவு கொடுக்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. எல்லை தாண்டியும் நாங்க வீசல. அதுல குறிப்பா
நாங்கள் எங்கள் எல்லையில் நின்று கொண்டு ராக்கெட்டை வீசினோம். அதனால் நாங்க எல்லை தாண்டையும் பயங்கரவாதத்தை நாங்க செய்யல. அதே போல பாகிஸ்தானினுடைய ராணுவத்தின் மீதும் நாங்கள் குண்டு போடல. இப்போ ராணுவத்தின் மேல குண்டு போட்டா அது போர் ஆயிரும். இப்போ நம்ம செஞ்சது தாக்குதல். போருக்கும் தாக்குதலுக்கு என்ன வித்தியாசம்? போர் என்றால் ஒரு நாட்டின் மீது, அங்க இருக்கிற மக்கள் மீது, ராணுவத்தின் மீது நம்ம ஏவுறது, அதாவது படையை ஏவி குண்டு போடுறது அல்லது துப்பாக்கி சூடு நடத்துவது, ஏதோ ஒண்ணு பண்றது. இது ஒரு நாட்டின் மீது படையெடுப்பது, அதுக்கு போர்னு பேரு. இது தாக்குதல். எங்க நாட்டுக்குள்ள புகுந்து எங்க நாட்டு பிரஜைகளை, எங்க நாட்டுல இருக்கிற மக்களை சுட்டு கொண்டதுனால அந்த பயங்கரவாதிகளை தாக்க வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதிகளினுடைய கூடாரத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு தெளிவா விவரமா சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த 2 பெண்கள் அதிகாரிகளை வச்சு சொல்ல வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா இஸ்லாமியர், ஒருத்தர் இந்து. இது என்ன காட்டுது அப்படின்னா, நாங்க தெளிவா இருக்கிறோம், எங்களுடைய தலைவர்கள் தெளிவா இருக்கிறாங்க, எங்க நாட்டுக்குள்ள நாங்க பிரிவினைவாதத்தை பேசல, நாங்கெல்லாம் ஒத்துமையா நின்றுதான் அடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்காக சோஃபியா குரேசி, அவங்க குஜராத்காரங்க, அவங்க ஒரு இஸ்லாமியர். அவங்க ஐநாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல நாடுகள்ல போயிருக்கிறாங்க, பல நாடுகளோடு சேர்ந்து நாம் கூட்டு பயிற்சி எடுக்கிற போது படைகளுக்கு தலைமை தாங்கியவங்களா இருக்கிறாங்க. இவங்க சோஃபியா குரேசி, அவங்க ஒரு இஸ்லாமியர். லியோமி சிங், அவர் ஒரு இந்து. இவங்களுக்கு புரியுதுங்களா? இவங்கெல்லாம் தான் அங்க நின்று நாங்க யார் மேலையும் தாக்குதல் நடத்தவில்லை, நாங்க பயங்கரவாதிகள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தினோம், நாங்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்டவங்களை வருங்காலத்துல பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நான் சுந்தரவல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்போ இது ஒரு தாக்குதல், அவ்வளவுதான். இந்த தாக்குதலை குறித்து ஐநா சபைக்கு பதில் அளிக்கணும் இந்தியா. ஏன்னா இந்தியா தானே தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நிரந்தர நாடுகளா இருக்கிறவங்க, தற்காலிக நாடுகளா இருக்கிற நாடுகளுக்கும் இவங்க பதில் சொல்லி ஆகணும் இந்தியா. அப்ப அதையும் அவங்களுக்கும் பதில் சொல்லி எல்லாரையும் அழைச்சி இவங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, உலக நாடுகள் என்ன பாக்குது? இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவுக்குள்ள பயங்கரவாதிகள் நுழைஞ்சிருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற சாமானிய சிட்டிசன்ஸை அடிச்சிருக்கிறாங்க, காலி பண்ணி இருக்கிறாங்க, ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு உலக நாடுகள் இன்னைக்கு நம்ம அடிச்சது தற்காப்புக்காக, நம்ம பழி வாங்குறதுக்காக அடிக்கல, நாங்க எங்களுடைய வலிமையை காட்டுறதுக்காக, எங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க அடிச்சோம். அதான் அரசனுடைய ஸ்டாண்டு. அப்ப உலக நாடுகள் நம்ம பக்கம் தான் நிக்கணும், ஆனா நிக்கல. சீனா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் ராணுவ நடவடிக்கை உகந்தது அல்ல, நல்லதில்ல அப்படின்னு சீனா. அமெரிக்கா என்ன சொல்லுது? ஆபரேஷன் செந்தூர் அவமானகரமானது. எங்க நாட்டுக்குள்ள ஒருத்தர் பூந்து விளையாடுவான், ஆனா அவங்கள பார்த்து நம்ம அமைதியா இருக்கணும். ஆபரேஷன் செந்தூர் அவமானகரமானது, 2 நாடும் பேசி தீர்த்துக்கங்க. சீனாவா தான் சொல்லுது, பேசி தீர்த்துக்கங்க. அப்ப அவங்க யாருமே பாகிஸ்தானை கண்டிக்கல, எதுவும் பண்ணல, 2 நாடும் பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ட்ரம்ப் அவமானகரமானதுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப இரிட்டேட் ஆனது. ஏதோ மோடியினுடைய நெருக்கமான நண்பன் ட்ரம்ப் நம்ம பக்கம் தான் நிப்பாரு அப்படின்னு இங்க இருக்கிற சங்கி கும்பல்லாம் உருட்டுதுல, அதெல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா யோசிக்கணும். எந்த நாட்டுக்காரனும் நம்ம பக்கத்துல நிக்கல. சர்வதேச எல்லையை இந்தியா தாக்கியது வருத்தம் அளிக்கிறதுன்னு ஐநா சபை சொல்லுது. சர்வதேச எல்லையில நின்றுதான் நம்ம சண்டை போடுறோம், அதை தாண்டி தானே அவங்க நாட்டு மேல நம்ம ஏவுகணை விட்டுருக்கோம். அப்ப சர்வதேச எல்லையை தாண்டியது என்பது வருத்தம் அளிக்கிறதுன்னு ஐநா சபை சொல்லுது. ஈரான் ஒண்ணு சொல்லுது, நீங்க பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு ஈரான் சொல்லுது. இந்த நாடுகள்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போது கத்தார்ல 57 இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கத்தார்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, நாங்கெல்லாம் பாகிஸ்தான் பக்கம் நிப்போம் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களும் நம்ம பக்கம் கிடையாது. அப்போ மோடியினுடைய நண்பர்கள் நிறைய பேரு கல்ஃப்ல இருந்தாங்களே, அவங்கெல்லாம் மோடிக்கு எதிரானவர்கள் தான். மோடி போனா வாங்கப்பா சாப்பிடுங்க கிளம்புங்க அப்படின்னு வாங்களே ஒழிய, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போற 57 நாடுகளும் ஒட்டுக்கா நிக்குது. அதான் இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அதோடு மட்டும் இல்ல, சீனாவினுடைய போர்க்கப்பல் கராச்சிக்கு வந்துருச்சு. சீனா மறைமுகமா ஆதரிக்கவும் செய்யுது. இதுல நேரடியா வெளிப்படையா இந்தியாவுக்கு நீங்க செஞ்சது ரைட் தான் அப்படின்னு சொன்ன ஒரே நாடு அது இஸ்ரேல் தான். வேற எந்த நாடும் சப்போர்ட் பண்ணல இந்தியாவுக்கு. இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில நம்ம ராணுவம் டீசர் வெளியிட்டு தான் இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சினிமா படத்துக்கு டீசர் வெளியிற மாதிரி பாருங்களேன்.
பாத்தீங்கல்ல, ஒரு பயங்கரமா அப்படி கிளப்பி விட்டுட்டு தான் போய் அடிச்சிருக்காங்க. நடுராத்திரி 1 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30க்குள்ள முடிஞ்சிருக்கு. ஒரு 25-27 நிமிஷத்துக்குள்ள இந்த தாக்குதல் ஒரு துல்லியமாக ஒரு 8-9 இடங்கள்ல மட்டும் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன எதிர்வினை அப்படின்னா, பூஞ்ச் பகுதியில, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி, பூஞ்ச் பகுதி, இந்த பகுதிகள்லாம் திரும்ப அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப பூஞ்ச் பகுதி இந்தியாவுக்குள்ள இருக்கு. அந்த பகுதியில அடிக்க ஆரம்பிச்சதுல 20க்கும் மேற்பட்ட சிவிலியன்ஸ், சாமானிய மக்கள், நம்மள மாதிரி ஆளுங்க செத்து போனாங்க. அதுலயும் அடிபட்டு ரத்தத்தோட இருக்கிற பெண்களை நம்ம பார்க்க முடியுது. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அங்க தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, இந்திய ஊடகங்கள் அதை பேசவே இல்ல, மறைச்சிருச்சு, பேசவே இல்ல. இன்னைக்குதான் காலையில பேச ஆரம்பிச்சிருக்கு. நேத்து நடந்த தாக்குதலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை, சிவிலியன்ஸ அடிச்சிட்டு பாகிஸ்தான் அம்பாடு போறான். அதை சொல்ல கூட இந்த ஊடகங்கள் தயங்குது, பயப்படுது. பராக்கிரம செயல்களையே பேசுது. மோடி அப்படி பண்ணிட்டார், மோடி இப்படி பண்ணிட்டார், அப்படி இப்படி அப்படின்னு பேச தெரிந்த ஊடகங்களுக்கு, கதற தெரிந்த ஊடகங்களுக்கு, கோடி மீடியாக்களுக்கு என் சொந்த நாட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்டதை பத்தி பேசக்கூட இல்ல. அவங்க பேசக்கூட மாட்டேன்ட்டாங்க. இதான் அங்க இருக்கிற பிரச்சனை. இதுல பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டி இருக்கு, சர்வதேச எல்லை தாண்டிட்டாங்க, எங்க மக்கள் மீது குண்டு போட்டாங்க, நீங்க உலகத்துல இருக்கின்ற சர்வதேச பத்திரிகையாளர்கள் வாங்க, உங்களுக்கு ஆதாரத்தோடு நான் நிரூபிக்கிறேன், எங்க மக்கள் மீது குண்டு போட்டாங்க. ஏன்னா நம்ம இதை பேச மாட்டோம், நம்ம மேல குண்டு போட்டத. ஆனா அவங்க தெளிவா இருக்கானுங்க, எங்க மேல குண்டு போட்டாங்க, எங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, சர்வதேச பத்திரிகையாளர்கள்லாம் வாங்க, நாங்க 5 விமானத்தை நொறுக்கிட்டோம், இந்தியாவுடைய 5 விமானத்தை நொறுக்கிட்டோம், 3 ரஃபேலும் 2 குட்டி விமானங்களையும் நொறுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமா செய்தி வெளியிடுறாங்க. நம்ம ஆளுகள் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்னுட்டோம், ஆனா இந்த துப்பாக்கி சூடு நடத்துற பயங்கரவாதியை புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பயங்கரவாதத்தினுடைய அடிப்படை வேர் மனித தன்மையற்ற செயல். அவன் இந்த மதத்துல இருக்கான், இந்த மதத்துல, அவன் மதமே இல்ல, அவன் மனுஷனே இல்லைன்னு போது அவனுக்கு என்ன மதம்? அவன் மனுஷனே கிடையாது, அவனுக்கு இந்த நாட்டுல வாழ்றதுக்கான தகுதியும் கிடையாது, அவன் மனித குலத்திற்கே தகுதியற்றவன். அவனை ஒரு மதத்தோட சேர்த்து அந்த மக்களை எல்லாம் போட்டு எதிர்த்துக்கிட்டு, போலீஸ்காரர் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு, தெருவில் கடை வச்சிருக்கவங்களை அடிச்சுக்கிட்டு, முஸ்லீம் கடைகளா பார்த்து உடைச்சுக்கிட்டு, இதெல்லாம் அயோக்கியத்தனா அநாகரிகத்தினுடைய உச்சம். இங்க அவங்க வாட்டுக்கு பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே அடிச்சா. இப்ப நான் தெரியாமலே கேட்கிறேன், இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் கையில இருக்கு? மோடி கையில இருக்கு. மோடி தான் பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே மோடி கிட்ட உளவுத்துறை சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவர் பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு போலீஸும் ஒரு ராணுவமும் இல்ல. நம்ம வீட்டு பிள்ளைங்க 26 பேர் தாலி எடுத்துட்டு உட்கார்ந்தாங்க. இதுக்கு நாங்க கோவிச்சுக்கிட்டு மோடி போற வர இடத்தெல்லாம் அவருக்கு எதிரா போய் நிப்போமா? கருச்சட்டியை போட்டு தப்பு தானே? அப்ப எவனோ செஞ்சதுக்கு இங்க இருக்கிற முஸ்லீம் மேல நீங்க கையை நிட்டுறது எவ்வளவு அநாகரிகம், அசிங்கம். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பது என்பது தேவையில்லாத பிரச்சனையை நம்ம நாட்டுக்கும் சேர்த்து உண்டாகும். அது மட்டுமே பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான தீர்வு இல்ல. அதை முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப எது தீர்வு? இப்போ காஷ்மீரே உதாரணமா எடுத்துக்கங்க. காஷ்மீர் மக்கள் இந்தியாவோட நிக்கிறாங்க. இந்தியாவில பாதிக்கப்பட்ட அன்னைக்கு தாக்குதல் நடந்த போது அந்த மக்களை பாதுகாத்து அனுப்புனது காஷ்மீர் மக்கள் தான். அப்ப அரசு காஷ்மீர் மக்களை இந்தியாவில இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக நிறுத்துறதை விட அவங்களை அரவணைச்சு அவங்களை இன்னும் பொருளாதாரமா ஒஸ்தி பிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும். நீங்க அவங்கள அடிச்சு 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 எதிர்பக்கம் தள்ளுறீங்க. நீங்க அரவணைச்சு நம்ம பக்கம் கொண்டு வாங்கன்றோம். அவங்க இன்னும் நல்லவங்களா இருக்கிறாங்க, மக்களுக்கானவங்களா இருக்கிறாங்க, மக்களை நேசிக்கிறவங்களா இருக்காங்க, ஒரு சாதாரண உழைப்பை செலுத்தி அதுல வாழக்கூடிய எளிமையான வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்காங்க. அவங்கள கொட்டு கொட்டுன்னு கொட்டி கொட்டி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீ கெட்டவன், நீ கெட்டவன், கெட்டவன். இதுவே தப்பான விஷயம். பயங்கரவாதத்தை வேற இருக்கணும்னா மக்களை ஒருங்கிணைக்கணும், மக்களை ஒருமைப்படுத்தணும். மக்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி அவர்களுக்கான கல்வி, பொருளாதாரம், சமூக அங்கீகாரம் இதெல்லாம் கொடுக்கும் போதுதான் அவங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்மோடு சேர்ந்து நிக்கிற ஒரு சூழல் உருவாகும். அவங்களை நீங்க அந்த பக்கம் தள்ளுற வேலையை தயவு செஞ்சு விட்டுருங்க.